இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக 271 நவுலவதி தில்லைத்தேவன், லண்டன், டென்மார்க் செய்திகள். பிரித்தானியாவுக்கு வரும் கரியின் குடும்பம் வரும் மாதம் வர இருக்கும் நிலையில் கரியின் குடும்பத்தை, அதாவது குட்டி இளவரசர்களை இளவரசர் வில்லியத்தினுடைய பிள்ளைகள் சந்திக்க மாட்டார்கள் எனவும், ஆனால் மூன்றாம் சார்ல்ஸ் மன்னர் அவர்கள் இவர்களை சந்திப்பார்கள் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. லண்டனில் 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக வந்த நிலையிலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஹீத்ரோ விமான நிலையம், கெட்விக் விமான நிலையங்களில் இத்தகைய அசம்பாவிதம் 27/6 அன்று நடைபெற்றிருக்கிறது. இதனை பிளைட் அவேர் என்ற விமான கண்காணிப்பு தளம் இதனை தெரிவித்திருக்கிறது. 30/6/26 அன்று செவ்வாய்க்கிழமை 21 பகுதிகளில் கடும் மழை பெய்யும் என இங்கிலாந்தில் கடும் மழை பெய்யும் என இங்கே பெட் ஆஃபீஸ் தெரிவித்திருக்கிறது. காலநிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த 21 பகுதிகளையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மேலும் அல்டி மார்க்கெட், மொரிசன், சேன்ஸ்பரி மற்றும் டெஸ்கோ ஆகிய பெரிய அங்காடிகளில் அதி வெப்பம் காரணமாக இப்போது குளிர்சாதன பெட்டிகள் இயங்க மறுக்கின்றன. இதனால் ஐஸ்கிரீம், மீன் வகைகள், பால் வகைகள், இறைச்சி வகைகள் எல்லாம் பழுதடை கொண்டு செல்வதாகவும் இதனால் பெரும் அவல நிலைக்கு ஏற்பட்டு வருகிறது. இங்கிலாந்தில் அதாவது அங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகள். தொடர்வது இங்கே டென்மார்க் செய்திகள். டென்மார்க்கில் ஜோஸ்முஸ் ஜலசந்தி செங்கடலுக்கு உள்ளேயும் அதனைத் தொடர்ந்த சுற்றாடல் கடல் பகுதிகளையும் வலுப்படுத்துவதற்காக கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக செல்வதற்காக டென்மார்க் அரசாங்கம் பிரான்ஸ், பிரித்தானியாவுடன் இணைந்து பங்கேற்க, அதாவது வேலை செய்வதன் திட்டத்தில் இவர்களும் இணைந்து உதவுவதாக டென்மார்க் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதனை நாடாளுமன்றத்தின் சமர்ப்பிக்கப்பட்ட மசோதா இந்த வார இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டென்மார்க்கில் வட்ட வடிவமான கொடிகள், அதாவது பட்டங்களை செய்து பறக்க விட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட பட்டங்களை செய்து கடற்கரை வெளியில் பறக்க விட்டிருக்கிறார்கள். டென்மார்க்கில் ஆனுவல் கைட் ஃபெஸ்டிவல் ஆகும். இது டென்மார்க்கின் குடிவரவு மற்றது ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தின் படி இராணுவ சேவைகளில் இருந்து விலக்கு பெறாத 23-60 வயதுகளுக்கு உட்பட்ட ஆண்கள் இனி டென்மார்க்கின் வசிப்பிட அனுமதி பெற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். டென்மார்க்கில் தற்காலிகமான பாதுகாப்பை பெறுவதற்கான தகுதி விதிகளை டென்மார்க் அரசாங்கம் மாற்ற உள்ளது. டென்மார்க்கின் சில பகுதிகள் இஸ்லாமாபாத்தின் புறநகர் பகுதி போல இருப்பதாக உணர்வதாகவும் கூறி இஸ்லாமிய தொழுகைக்கு அழைப்பிதழ்களை செய்வதை தடை செய்யும் திட்டங்களை அந்நாட்டின் குடிவரவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். ஐப்பசி மாதத்தில் நாடாளுமன்றம் அதிகாரபூர்வமாக மீண்டும் திறக்க இருக்கும் வேளையில் ஆவணி, புரட்டாசி ஆகிய மாதங்களில் 17 புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த மாதங்களில் நிறைவேற்றுவதற்கு டென்மார்க்கின் புதிய அரசு திட்டமிட்டிருக்கிறது. வேலைக்கான அனுமதி விதிகளையும் தளர்த்துவதற்காக முன்மொழியப்பட்டிருக்கிறது. புதிய அரசு மீண்டும் இதனை எடுத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.